நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுவர் ஆனர், நாம எல்லாருமே டாக்டர்ஸை கடவுளா தான் பார்க்குறோம். டாக்டர் தொழிலை புனிதமா கருதுறோம். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட உண்மையா இருக்கிறோம், நேர்மையா இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு டாக்டரை இன்னைக்கு இந்த நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். நம்ம நாடு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பயமாவும் வருத்தமாவும் இருக்கு யுவர் ஆனர். ஒரு உயிரை கொடுக்கிற உரிமையும் காப்பாத்துற உரிமையும் டாக்டர்ஸுக்கு தான் இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் மிஸ்டர் மந்தார் சாவித்ரி ஹாஸ்பிட்டல் அணுகியிருக்காரு. ஆனா உயிரை துச்சமா மதிக்கிற, உயிரையே பொருட்படுத்தாத ஒரு சில டாக்டர்களால ஒட்டுமொத்த மருத்துவத்துறைக்கே அவமானம் ஏற்பட்டிருக்கு யுவர் ஆனர். மந்தார் செய்த புண்ணியம் டாக்டர் செய்த பாவத்திலிருந்து அவரை காப்பாத்திருக்கு. ஆமா யுவர் ஆனர், அவரு பொழைச்சி மறுஜன்மம் எடுத்து இங்க வந்திருக்காரு. வலிக்கு நிவாரணம் தேடி போன இடத்துல டாக்டர்ஸோட அலட்சியத்தினாலையும் தெரிஞ்சே செய்த தவறுனாலையும் அவரோட வேதனையும் வலியும் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. We will prove that Dr. Keshav exhibited not just gross negligence but also willful misconduct. Your Honor, நாங்க சமர்ப்பிக்கிற ஆதாரங்கள் டாக்டர் கேஷவ் தாம் பணிபுரிந்த சாவித்ரி ஹாஸ்பிட்டலோட விதிகளையும் முறைகளையும் மீறி உள்ளாருங்கிறத சிறிதளவும் சந்தேகத்திற்கிடமில்லாம நிரூபிக்க முடியும். அது மட்டும் இல்லை யுவர் ஆனர், கேஷவோட இந்த மெத்தன போக்கு ஒரு தனி நபரை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மருத்துவத்துறையையே இன்னைக்கு சந்தேகத்துக்குள்ளாக்கியிருக்கு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீல் கௌரி சங்கர் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப பிரமாதமா சொன்னாரு. அவர் சொன்னதை நான் மறுக்கிறேன். ஆனா இந்த கட்டத்தில் நான் எதுவும் சொல்லல. சாட்சிகளையும் ஆதாரங்களையும் விசாரிச்ச பிறகு ஐ கிவ் மை சப்மிஷன். யுவர் லார்ட்ஷிப்ஸ், மேஜர் கிஷோர் ரெட்டி அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி டிப்போஸ் செய்ய நான் அனுமதி கேட்கிறேன். மிஸ்டர் அர்ஜுன், இந்த ரிட் பெட்டிஷன்ல ஏற்கனவே இல்லாத எந்த டீட்டெயில்ஸை இங்க டிப்போஸ் பண்ண போறாரு மேஜர் கிஷோர்? யுவர் லார்ட்ஷிப்ஸ், இது ஒரு மிக மிக முக்கியமான அன்பிரசிடென்டட் கேஸ். இதில் மேஜர் கிஷோர் ரெட்டி அவரோட மனத்திறனையும் பாயிண்ட் ஆஃப் வியூவையும் துல்லியமாக கோர்ட்டுக்கு முன்னாடி பிரசன்ட் பண்ண அனுமதி கேட்கிறார். அவர் எடுத்த இந்த முடிவு திட மனநிலையுடன் எடுத்த முடிவு என்று நிரூபிக்க ஒரு வாய்ப்பை கேட்கிறார். ஓகே, யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மேஜர், மனசு திறந்து பேசுங்க. நான் ரொம்ப நேரம் இந்த கோர்ட்டோட நேரத்தை எடுத்துக்க விரும்பலை. என்னால் சீனியர் லாயர் மாதிரிலாம் பெருசாக பேச தெரியாது. என்னோட ஒரு உண்மை கதையை சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை கதை இது. டிசம்பர் மாதம் ஒரு மலை உச்சியில், அது ஒரு 20,000 அடி மேலே இருக்கும், எதிரிங்களும் நாங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அங்கே மலை உச்சியில் இருக்கிற வேண்டேஜ் பாயிண்ட்லேருந்து எதிரிங்க எங்களை சுட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த செங்குத்தான மலைக்கு கீழே இருந்து குண்டடி வாங்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த மலை உச்சியில் இருக்க எனிமி போர்ஷனை கைப்பற்றுறதுக்கு கம்பெனிக்கு ஆர்டர் வந்துச்சு. அந்த குளிர், புல்லட்ஸ், மழை எல்லாம் இருந்தும் மனசுக்குள்ளே ஒரு குருட்டு தைரியம் இருந்துக்கிட்டே இருந்தது. எங்களால் அந்த மலை மேலே ஏற முடியும்னு எதிரிங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் எப்படியோ முதல்ல 3 பேர் ஏறிட்டோம்.
குண்டடி வாங்கியும் அந்த இடத்த நாங்கள் கைப்பற்றிட்டோம். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 20,000 அடி மலை மேலே இருந்த உச்சியை கைப்பற்ற முடிஞ்ச எனக்கு இன்னைக்கு என்னோட ரூமில் இருக்க 2வது ஷெல்ஃபை எட்ட முடியல. இதுதான் என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆதங்கம். இதில் உணர்ச்சிகரமான எந்தவித ட்ராமாவும் இல்லை. சிம்பிள். நாளுக்கு நாள் என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன், என்னோட வாழ்க்கை, நான் விரும்பின வாழ்க்கை, அந்த மலையை கைப்பற்றிய திறன் இருக்கிற சோல்ஜரோட வாழ்க்கை இது இல்லை. நோய் இருக்க பிராணிகளெல்லாம் கருணை காட்டி கொள்றதுக்கு சட்டம் இருக்குல்ல. ஆனால் என்ன போல ஒருத்தனுக்கு கண்ணியமும் தன்மானத்தையும் இழக்கிற நிலை ஒவ்வொரு நாளும் நிரந்தரமாயிடுச்சு. எனக்கு யாருடைய பரிதாபமும் கருணையும் தேசபக்தி பேச்சும் தேவையில்லை. என்னுடைய இராணுவ புகழ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு தேவை டிக்னிட்டி, கௌரவம். ஒரு வீரனோட பெரிய மரணம் கூட இல்லை. என் சாவை ஒரு மோகத்தோட விரும்பலை. சாவும்போது பெரிய புகழ் கூட தேட விரும்பலை. மரணம் தவிர்க்க முடியாத ஒன்று. எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். ஒரு இராணுவ தலைவனா இது எனக்கு நல்லாவே தெரியும். மரணம் என்கிற என்னோட பழைய நண்பனோட உதவியோட என்னோட தன்மானத்தை மட்டும் தேடிக்க நான் விரும்புகிறேன். இது நான் என் முழு மனநிலையோடு எடுக்கிற முடிவு. எனக்கு நெருங்கின குடும்பமெல்லாம் கிடையாது. கடைசியாக எங்கள் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களே இறந்து போயிட்டாங்க. தட்ஸ் ஆல் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப மெலோட்ராமேட்டிக்காக பேசிட்டேன் வக்கீல் சார். இல்லை மேஜர், ரொம்ப நல்லா பேசுனீங்க. வக்கீலுக்கு படிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்பி சார் உங்கள் சீனியர் லாயர் தானே? ஆமாம், ஏன் கேட்குறீங்க? இல்லை, உங்களுடைய ஆர்குமெண்ட்டில் ரொம்ப பரிச்சயமானவங்க போகிற சண்டையை பார்த்தேன். உண்மைதான். அதை தெரிஞ்சுதான் என்னை வாதத்தில் எடுக்க பார்க்குறாரு அவர். எனிவே, ஹி மீன்ஸ் வெல். சரி மேஜர், நான் போய் லஞ்ச் சாப்பிட்டு வரேன். ஷாரதா உங்களுக்கு பார்த்துப்பாங்க, ஓகேவா? ஓகே, ஃபைன். சார் தேங்க்யூ. நான் ஒத்துறேன் சார். கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு அர்ஜுன் சார்? முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கேஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். மற்றபடி கோர்ட் தான் முடிவு எடுக்கணும். தேங்க்யூ. அர்ஜுன் சார், எனக்கு திடீர்னு பயமா இருக்கு சார். ஏன்? நீங்க ஜெயிச்சிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. நீங்க ஜெயிச்சா கிஷோர் என்னை விட்டு போயிடுவார்ல. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கிஷோர் சாகிறது அவருக்கு நல்லதுன்னு நினைச்சேன். ஆனா அது கூடிய சீக்கிரம் நடக்கும்னு தெரிஞ்ச உடனே ஒரே குழப்பமா இருக்கு சார். உங்க பேர் என்ன? டாக்டர் சாம்பமூர்த்தி. ம். எத்தனை வருஷமா ப்ராக்டிஸ் பண்றீங்க? ஒரு 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ம். உங்களுக்கு மிஸ்டர் மந்தாரை எப்படி தெரியும்? மிஸ்டர் மந்தார் அவரோட லெஃப்ட் கண்ணம் வீங்கி இருந்தது. அது மம்சா இருக்குமோன்னு பயந்து என்கிட்ட அட்வைஸ் கேட்டார். அவர் தான் வந்தார், ஓகே. நீங்க அவருக்கு என்ன டயக்னோஸ் பண்ணீங்க? அவரோட லெஃப்ட் மேண்டிபுலோர் சலிவரி கிளான்ஸ்ல ஒரு பிளாக்கேஜ் இருந்தது. அந்த பிளாக்கேஜ் ரொம்ப சிவியரா இருந்ததால ரிமூவ் பண்ண முடியல. அந்த காரணத்தினால அந்த கிளாண்ட் ரொம்ப வீங்கி இருந்தது. அதனால அந்த சர்ஜரி பண்ணி அந்த கிளாண்டை ரிமூவ் பண்ணணும்னு நான் அட்வைஸ் பண்ணியிருந்தேன். நீங்க சர்ஜன் தானே? எஸ். அப்ப நீங்களே சர்ஜரி பண்ணாம நீங்க ஏன் அவரை சாவித்ரி ஹாஸ்பிட்டல்ல சஜஸ்ட் பண்ணீங்க? மிஸ்டர் மந்தார் ஆபீஸ் வழியா வெளியூர் போகணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. மோர் ஓவர் எங்க ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி ஆபரேஷன் சர்ஜரி பண்றதுக்கு எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, வசதியும் கிடையாது. சௌத்ரி ஹாஸ்பிட்டல் நியர்பை ஏரியாவில் மோஸ்ட் ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல். அதனால அவர் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஓகே. உங்க எஸ்டிமேட் படி இந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரஃப் எஸ்டிமேட் ஷுட் பி ஃபைன். இப்போ இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் படி பார்த்தா
இட் வில் நாட் டேக் மோர் தேன் 2 to 3 hours. தேங்க்யூ. ஓகே சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ராம், த விட்னஸ் இஸ் யுவர்ஸ். வித் த கோர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ், டாக்டர் சாம்பமூர்த்தி, எனக்கு ரொம்ப நாளா கழுத்தும் தோள்பட்டையும் வலிக்குது. எனக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்களேன். நோ சார், எக்ஸாக்ட் ப்ராப்ளம் என்னன்னு தெரியாம சிம்பிளி ஐ கேன் நாட் ப்ரெசைட் மெடிசன். இல்லை, ரஃபா ஏதாவது சொன்னீங்கன்னா ஐ திங்க் யூ கேன். இட்ஸ் ஜஸ்ட் அ சார், ம் நீங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்றீங்க. ம் ஓவர் ஆட் 50 mg டேப்லெட்ஸை ஒரு நாளைக்கு 2 எடுத்துக்கங்க. இன்ட்ரெஸ்டிங். என்னோட ஃபேமிலி டாக்டரும் கிட்டத்தட்ட இதே தான் சொன்னாரு. பட் அவர் ஓவியான 100 mg டேப்லெட்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணாரு. சொல்லுங்க டாக்டர், ஒரே ட்ரக் எதுக்கு 2-3 டோசேஜ்ல வருது? டிஃபரெண்ட் பீப்புள் ஹேவ் டிஃபரெண்ட் டாலரன்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் ட்ரக்ஸ். ம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் உடல்வாக்குக்கு தகுந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் ட்ரக்ஸ் கொடுக்குறோம். வெல் சார் டாக்டர். இப்படி சாதாரண மெடிக்கல்ல போய் ஓவர் த கவுண்டர் வாங்குற மருந்துக்கே இவ்வளோ வித்தியாசம் இருக்கே. என்னோட டாக்டர் 100 mg ப்ரிஸ்கிரைப் பண்ணாரு. இப்படி இருக்கிற நான் 50 mg எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? ஜஸ்ட் இட் வில் ரிலீஃப் பெயின், பட் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஆஸ் செட் பிஃபோர், ஓவர் த கவுண்டர் வாங்க வேண்டிய சாதாரண மாத்திரையிலேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிக்கு நீங்க எப்படி டைம் லிமிட் கொடுக்கலாம்? எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இந்த சர்ஜரி 2 to 3 hours முடிஞ்சிடும் சொல்றீங்க? இட்ஸ் ஜஸ்ட் ரஃப் எஸ்டிமேஷன், தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கு ஸ்டாண்டர்டைஸ்டு எக்ஸாக்ட் டியூரேஷன் தெரியல நோ இல்லையா? நோ நோ. தேங்க்யூ. தேங்க்யூ. Court will resume on Monday. மணி, என்னாச்சு? ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட்ல செத்துட்டா மேம். இருபத்தேழு வயசு தான் மேம் இருக்கும். என்னோட 4 மாசம் சின்ன பையன். எப்படி? ஃப்ரெண்ட்ஸோட தான் மேம் சுற்றி இருப்பான். நிறைய பிளட் லாஸ் மேம். டாக்டர் காப்பாற்ற முடியும்னு சொல்லும் போது உங்க அப்பாவும் அம்மாவும் கதறினதை பார்த்துக்கணும் மேம். நீங்க தாங்க முடியல மேம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மணி. அவங்க அப்பா என் தோல்ல சாஞ்சு இனிமேல் என் பையனை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க மேம். என்னால எதுவுமே பண்ண முடியல மேம். எல்லாத்தையும் முடிச்சு இப்பதான் மேம் வரேன். சடங்கு சம்பிரதாயம் கூட இருந்தவன் செத்தாதான் மேம் தெரியுது அது எவ்வளோ வலி, என்ன கஷ்டம்னு. நல்லா பையன் மேம். சாரி மேம், நான் கிஷோர் சாவறத பத்தி கிண்டலா விளையாடுதமா பேசிட்டேன். அது எவ்வளவு பெரிய விஷயம் இப்பதான் மேம் தெரியுது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல மணி. பாவம் மேம், நிறைய ஆசைப்பட்டா மேம். ஃபாரின் போகணும், ஊர் ஊரா சுற்றணும், விதவிதமாக சாப்பிடணும். அவங்க அப்பா கூட அந்த ஃபாரின் ட்ரிப்புக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாரு மேம். அடுத்த வருஷம் எல்லாத்தையும் விட்டு இப்படி அல்பாஸில் போயிட்டான் மேம். தாங்க முடியல மேம்.
ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ மணி. டெத் இஸ் a கைண்ட் ஆஃப் blessing. மேஜர் கிஷோரை பத்தி நினைச்சு பாத்தியா? அவர் சாதிக்காதது கிடையாது, பண்ணாதது கிடையாது. ஆனா இன்னைக்கு அவரால தானா எதுவுமே பண்ண முடியல. மரணம் வேணும்னு நினைக்கிறாரு, ஆனா மரணம் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. We all should be happy that we have a life. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேஜர் கிஷோர் ரெட்டி, ஐ மஸ்ட் கன்ஃபெஸ், உங்க பேச்சால என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. உங்க மாரல் ஸ்டான்ஸால என்ன மட்டும் இல்ல, எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஐ மீன் த பிரஸ், உங்க லாயர், உங்க பின்னால நிக்கிற நூத்துக்கணக்கான சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும். பட் எனக்கு என்ன இன்னும் புரியலன்னா, எதுக்காக நீங்க சாக விரும்புறீங்க? ஸோ சிம்பிள் சார். வாழ்க்கையில் எந்தவித சந்தோஷமும் இல்லை, வெறும் ஏமாற்றம் தான். பட் சாகணும்னு நீங்க விரும்புற அளவுக்கு போகணும்னா அதுக்கு மேல ஒரு விரக்தி இருக்கணும் இல்லையா? ஏன்னா நீங்க ஒரு சாதாரண கோழையா எனக்கு தெரியல. இல்லை சார், ஆனால் இதில் ஒரு சோல்ஜரோட குருட்டு தைரியம் இல்லை, மனோதிடம்தான். நீங்கள் கேட்குற அந்த விரக்தி எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து பெருசாக சாதிக்க முடியாது, எதுவும் செய்யவும் முடியாது. ஐ cannot lead a life that will be fulfilling. இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து எந்த சந்தோஷத்தையும் தேடிக்க முடியாது. மேஜர் ரெட்டி, மறுபடியும் நான் கேட்டதையே தான் கேட்கிறேன். எதனால உங்க வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இல்ல, ஒரு டிக்னிட்டி இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க? உங்க பின்னால நிக்கிற சப்போர்ட்டர்ஸை ஒரு தடவை திரும்பி பாருங்க. வாழ்க்கையில நீங்க தேடுற ஊக்கம் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னா எப்படி இவ்வளவு பேருக்கு உங்களால ஊக்கத்தையும் இன்ஸ்பிரேஷனையும் கொடுக்க முடிஞ்சது? நான் சாகணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தானே சார் இவ்வளோ கூட்டமே குடிச்சு. என்னுடைய மரணத்தில் தான் நீங்கள் கேட்குற இந்த ஊக்கம், இன்ஸ்பிரேஷன் எல்லாம் என்னை போல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இல்லை சார், மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்குது, மனித உயிர் புனிதமானது, இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார்.